மிதுனம் ராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க? இந்த 2026 மே மாசம் உங்களோட வாழ்க்கையில ஒரு சாதாரண மாசம் கிடையாது. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கம். நீங்க எத்தன நாளா மனசுக்குள்ள ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இது நடக்குமா? நடக்காதா? ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ இழுபறியா இருக்கு அப்படின்னு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த மாசம் விடை கிடைக்க போகுது. ஆனா ஒரு விஷயம் எல்லாமே தட்டுல வச்சு கொடுத்த மாதிரி ஈஸியா வந்துடாது. இந்த மாசம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற பாடம் என்னன்னா, டெசிஷன் கரெக்டா எடுத்தா லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்களோட புத்திசாலித்தனத்தை விட உங்களோட நிதானம் தான் இந்த மாசம் உங்களை காப்பாத்த போகுது. மே மாசம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ப்ரிடிக்ஷனை கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். இந்த மாசத்தை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இது ஒரு மிக்சட் மந்த்னு சொல்லலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். மாசத்தோட ஆரம்பத்துல 1ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஒரு விதமான கன்ஃபியூஷன், தேவையில்லாத ஓவர் திங்கிங், எதை முதல்ல செய்யறது அப்படின்ற குழப்பம் இருந்துட்டே இருக்கும். ஸோ மனசு ஒரு நிலையில இருக்காது. தூக்கம் கூட கொஞ்சம் பாதிக்கப்படலாம். மாதத்தோட இடைப்பட்ட பகுதியில 11ல இருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் இங்க தான் மேஜிக் ஆரம்பிக்குது. உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே, நம்ம பண்ண தப்பு இதுதான், இனி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு புதிய ஐடியாக்கள் பிறக்கும். ஸோ எனர்ஜி லெவல் வந்து ஏற ஆரம்பிக்கும். மாதத்தோட இறுதி பகுதியில 21ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகளுக்கான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆக்ஷன்ல இறங்குவீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல விரும்புற சீக்ரெட் ஒண்ணுதான். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணினா லைஃப் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ உங்க மனசை அலைப்பாய விடாம பாத்துக்கிட்டா இந்த மாசம் உங்களோட கையில தான். அடுத்ததா கெரியர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த கரியர்ன்ற விஷயம்தான். வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாசம் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வேலை வந்து நிற்கும். எவ்வளோதான் உழைச்சாலும் ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையே அப்படின்னு வருத்தமா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. மே மாசம் பாதியில உங்களுக்கு ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி தேடி வரும். அது உங்க திறமைய மேலதிகாரிகளுக்கு நிரூபிக்க ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அடுத்ததா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு புதுசா ஏதாவது பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. ஆனா செயல்படுத்தும் போது கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். என்னோட அட்வைஸ் இதுதான். ஒன் திங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 விஷயத்துல கைய வச்சு எல்லாத்தையும் சொதப்புறதை விட ஒரு விஷயத்துல நல்ல பெஸ்டா இருங்க. இல்லைன்னா பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. அடுத்ததா பண வரவு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பண விஷயத்துல இந்த மாசம் வருமானம் வரும், ஆனா கையில தங்காது. பணம் வரும், ஆனா வர்றதுக்கு முன்னாடியே அது அதாவது செலவுகள் வந்து காத்துட்டு இருக்கும். திடீர் செலவுகள் இல்லாட்டி வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஆஃபர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி குவிக்காதீங்க. அடுத்ததா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இல்லாட்டி வேற ஏதாச்சும் புது இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சா தயவு செஞ்சு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க. நீங்களா ஒரு முடிவை வந்து எடுக்காதீங்க. ஏர்ன் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா சேவ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாசம் சேவிங்ஸ்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. அடுத்ததா ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நிச்சயமா மிதுன ராசிக்காரங்க ரொம்ப எமோஷனல். இந்த மாசம் உங்களோட கம்யூனிகேஷன்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். நீங்க ஒண்ணு சொல்ல போக அவங்க வேற ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. இதனால தேவையில்லாத சண்டைகள் வந்து வரும். முக்கியமா உங்களோட உடன் பிறந்த சகோதரர்கள் கூட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வந்து வரலாம். அடுத்ததா லவ் ரிலேஷன்ஷிப். யாராச்சும் ஒருத்தர் மேல திடீர்னு ஈர்ப்பு வரும் உங்களுக்கு, சிங்கிள்ஸா இருக்கவங்களுக்கு. ஆனா அது லாங் லாஸ்டிங்கா இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். அவசரப்பட்டு கமிட் ஆகாதீங்க. ஆல்ரெடி கமிட்டட்ல இருக்கவங்களுக்கு, அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஈகோ பார்க்காதீங்க. யார் முதல்ல பேசுறது அப்படின்ற போட்டி வந்து உங்களுக்குள்ள வேண்டாம். ஸோ உங்களுக்கான டிப்ஸ் என்னன்னா, லிசன் பண்ணுங்க. ரிப்ளை பண்ண அவசரம் கிடையாது. ஸோ மற்றவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. பாதி பிரச்சனைகள் வந்து இதனாலே தீந்துடும். அடுத்ததான் ஆரோக்கியம். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாசம் உங்களுக்கு பெரிய வியாதிகள் எதுவும் இல்லை. ஆனா ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி தூக்கம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். மைண்ட் எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு ஹார்மோனல் சம்பந்தமான சின்ன சின்ன அசௌகரியங்கள் வந்து வரலாம். ஸோ ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க. மொபைல் யூஸ் பண்ணுற நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நைட்டு லேட்டாக மொபைல் பார்க்குறது தான் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. நட்சத்திர வாரியா ரொம்ப ஷார்ட்டா வந்து நம்ம பலன்கள் பார்க்கலாம். மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் பலன். ஃபர்ஸ்ட் மிதுனம், மிருகசீரிஷம் 3 மட்டும் 4ஆம் பாதம். உங்களுக்கு குழப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா புது ஐடியாக்கள் வந்து பிறக்கும். எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. டெசிஷனை வந்து டிலே பண்ணுங்க. ரஷ் பண்ணாதீங்க. அடுத்ததான் மிதுனம் ராசி, திருவாதிரை நட்சத்திரம். நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க.
ஸோ எமோஷ்னலாக கொஞ்சம் ஏறி இறங்கும். ஸோ அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கான ஒரு பலமாகவே இருக்க போகுது. ஸோ டோன்ட் ரியாக்ட், ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. அடுத்ததான் மிதுனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க 1 மற்றும் 2 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. கரியர் growth, பண வரவுன்னு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. ஸோ கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக அமையறதுக்காக நீங்கள் வந்து அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 5 இது ரெண்டும் வந்து அதிர்ஷ்டமான எண்கள். அதிர்ஷ்டமான நேரம்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 9 மணி வரைக்கும். முக்கியமான வேலைகளை இந்த நேரத்தில் வந்து பண்ணுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா புதன்கிழமை தோறும் விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு ஏழை மாணவருக்கு படிப்புக்கு உதவுங்க. துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்க. இது உங்களோட மனசுக்கு அமைதியும் தெளிவையும் கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு கசப்பான உண்மை தெரிய வரும். இந்த மாசம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். உங்க கூடவே இருந்துட்டு உங்களை பத்தி தப்பா பேசுறவங்க யாருன்னு நீங்க அடையாளம் காண்பீங்க. நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு தெரியாம சில காரியங்களை செஞ்சது வெளியே வரும். ஆனா கோபப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு அடையாளம் காட்டிட்டாரே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவங்க கிட்ட இருந்து மெல்ல மெல்ல விலகிடுங்க. அடுத்ததா இந்த மே மாசம் பல மிதுன ராசிக்காரங்களுக்கு வசிப்பிட மாற்றத்துக்கான யோகம் வந்து இருக்கு. வீடு மாற்றத்துக்கான யோகம் இருக்கு. நிறைய பேர் வீடு மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல வீட்டை ரெனோவேட் பண்ண யோசிப்பீங்க. அதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாசம் அமையும். அதே மாதிரி அம்மா வழி சொத்துக்கள்ல இருந்த இழுபறி நீங்கி ஒரு நல்ல வழி வந்து பிறக்கும். ஆனா பேப்பர்ல கையெழுத்து போடும்போது மட்டும் 2 தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு யோசிச்சு போடுங்க. அடுத்ததான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நாக்கு தான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே. மிதுனம் வந்து புதனின் ராசி அப்படின்றதால பேச்சுல வல்லவர்கள். ஆனா இந்த மாசம் அதுவே உங்களுக்கு வினையா மாறலாம். இந்த மாசம் நீங்க சும்மா ஒரு பேச்சுக்குன்னு சொல்ற விஷயம் கூட பெருசா வெடிக்கும். முக்கியமா ஆபீஸ்ல இல்லைன்னா பொது இடத்துல அரசியல் பேசாதீங்க. யார பத்தியும் கமெண்ட் பண்ணாதீங்க. மௌனம் தான் பாதி பலம் அப்படின்னு இந்த மாசம் நீங்க உணர்வீங்க. ஸோ நீங்க பேசாம அமைதியா இருந்தாலே பல சண்டைகள் வராம நீங்க தடுத்துடலாம். ஸோ பயணங்கள்ல வந்து சின்ன சின்ன கவனங்கள் வந்து தேவை. கிரக நிலைகளின்படி சிறு விபத்துகள் இல்லாட்டி வண்டி ரிப்பேர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகமா போறதை விடவும் நிதானமா போறது இந்த மாசம் ரொம்ப முக்கியம். குறிப்பா செவ்வாய்க்கிழமை பிரயாணங்களை முடிஞ்சவரை தவிர்த்துடுங்க. வண்டி சர்வீஸ் பண்றதுல அலட்சியம் காட்டாதீங்க. கவனமா வந்து வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததா பெற்றோர்களா இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெருமையான மாசமாவே இருக்கும். உங்களோட குழந்தைங்க வழியில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அவங்க படிப்போ இல்ல வேற ஏதோ ஒரு திறமையால உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. அவங்களுக்காக நீங்க செஞ்ச கஷ்டங்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கும். அதே சமயம் அவங்களோட உடல் நலத்துல குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு கண்ணு வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல கேர் எடுத்துக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா தனியா உட்காந்து அழுதுட்டு மத்தவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாசம் அந்த தனிமை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு இந்த உலகமே புரிஞ்சுக்க போகுது. கடைசியா மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. நீங்க மத்தவங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இல்லையா? யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நின்னது நீங்களா தான் இருப்பீங்க. மத்தவங்க முகம் சுளிக்க கூடாதுன்றதுக்காக உங்களோட வலிய உங்களுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு வெளியே சிரிச்ச முகத்தோடையே நீங்க வந்து சுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தனிமையும் அந்த வெற்றிடும் என்னன்னு யாருக்குமே தெரியாது. உங்ககிட்ட அன்பு காட்டினவங்களே உங்களை ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்காம போயிருக்கலாம். இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு உங்களை காயப்படுத்திருக்கலாம். அந்த காயத்தோடையே தான் இந்த மே மாசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் ஒரு கதவை அடைச்சா 10 கதவை திறப்பாரு. ஸோ இந்த மே மாசம் நீங்க இழந்த நிம்மதியையும் தொலைச்ச சந்தோஷத்தையும் திரும்ப கொடுக்க போகுது. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எதுவுமே வீண் போகாது. ஸோ யாராவது உங்களை விட்டு போயிருந்தா வருத்தப்படாதீங்க. அவங்க உங்க வாழ்க்கையில இருக்க தகுதி இல்லாதவங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும் வாழுங்க. மிதுன ராசிக்காரங்களே, நீங்க தோத்து போக பிறந்தவங்க கிடையாது. இந்த மே மாசம் உங்களோட வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரும். உங்க கண்ணீர் துளிகளுக்கு இந்த மாசம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஸோ நம்பிக்கையோட இருங்க.
யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே துணையா நில்லுங்க. வெற்றி உங்க பக்கம் வந்து வரும். உங்க மனசுல இருக்கிற பாரத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அத பகிர்ந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தா, அதுவே வந்து பெரிய சந்தோஷமா இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.